இங்கே பாரு, லோக்பால் குறித்தான சொற்றொடர் கீழ்கண்டு எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகிறன்னு இருக்காங்க. தெரியல, தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகிறது இருக்குது. 50% குறையாமல் எஸ்சி எஸ்டி இது தேர்வுக்குழு யாராக கேட்டிங்கன்னா மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. ஒன்று என்ன கேட்டால் பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் ஆஃப் லீடர், லோக்சபா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வருவார், இல்லைனா அவருடைய நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வருவார். மொத்தம் 4 பேர் அந்த 4 பேர் சேர்ந்து தான் என்ன செய்வாங்க, தேர்வு செய்வாங்க. இதில் 50% குறையாமல் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மை பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழு ஈடுபடுவார்கள். கண்டிப்பாக கரெக்டு. மீதி 50% யாரும் கேட்டி அப்படின்னா ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதன் பதவிக்காலம் என்னன்னு கேட்டி அப்படின்னா 3 ஆண்டுகள் அல்லது 65 வயசு இருக்குது. பார்த்தீங்கன்னா இருந்துங்க. இந்த ரிட்டையர்டு இதுக்கு பதவிக்குரிய தலைவராக யார் வருவாங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் வருவார். அப்படி வர்றப்பவே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசே 65. சரிங்களா? அப்போ 65ங்கிறப்ப கண்டிப்பாக வயசு என்ன 70 தான் இருந்துட்டு இருக்கு. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா ஏஜ் என்னன்னு ஞாபகம் வச்சுங்க, 70ன்னு ஞாபகம் வச்சு. தெரியல. அப்போ 3 தப்பு. தெரியல, 1 மற்றும் 2 கரெக்ட்.